பச்சை பிள்ளை, படிக்கிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற பிள்ளை, வேலை செய்கிற பிள்ளை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை சிஎம் சார். அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்ல முடியல சிஎம் சார் அப்படின்னு பேசினாரு. அப்போ எதிர்கட்சியா இருந்த ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியா வந்த ஒரு பேச்சுன்றது எப்படி? அதுவும் தனி மனித ஒழுக்கத்தை பத்தி இவர் பேசலாமான்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒன்று வைக்கலாம். அப்படி நம்ம பேசின ஒன்று அது அவரோட பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் லைஃப்னு வந்தவங்களுக்கு யாருக்குமே பர்சனல்ன்றதெல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த சிங்கப்பெண் படையே தாவேக கட்சியில நிர்வாகிகளை பாதி பேரை காலி பண்ணிடணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தனி மனித ஒழுக்க நீங்க மற்றவர்களுக்கு சொல்லி தரதை விட நீங்க முதல்ல கடைபிடிக்கணும். உங்க கட்சியை சேர்ந்தவர்களை கடைபிடிக்கணும். நிதியமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, மரிய வில்சன். அவர் எவ்வளவு தனி ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்றது தெரியும். இன்னைக்கு ஒரு செய்தி வருது, என்னன்னா அந்த பெண் காவலருடைய செயின் திருடு போயிருக்கிறதா சொல்றாங்க. சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு எது தெரியுமா? நம்ம கேமரா தான். எங்க போனாலும் கேமராவோட சுத்துறாங்க. அவங்க யார்கிட்ட போய் பேசுறாங்க? பெண்கள் கிட்ட போய் பேசுறாங்க. பெண்கள் கிட்ட பேசி என்னங்க பிரயோஜனம்? தவறு செய்பவர் யார்? பெண்களா? இப்போ இந்த ஸ்ரீக வைகுண்டம் பிரச்சனையில கூட அந்த ரசிகை அந்த பெண் நிர்வாகியை தான் கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்க. குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த நபர் மீது இது வரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கல. காரணம், அவர் மீது நடவடிக்கை எடுத்தா அவருடைய எம்எல்ஏ பதவி பறிவு போகும். ஏற்கனவே இது அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். அப்ப அன்ஸ்டேபிள் கவர்மெண்டா இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ மீது நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும்? உண்மையிலே நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னா உங்க கட்சியினுடைய நிர்வாகி மீது, எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க வேணும். இப்ப இந்தியா கூட்டணியில தாவேகா இணைய போகுது. தன்னை தேசிய கூட்டணியிலும் இணைக்க விஜய் மும்முரமா இருக்கிறாரு. அடுத்த லெவலுக்கு போறாரு விஜய் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. எப்படி பாருங்க? அவர் அடுத்த லெவலுக்கு எல்லாம் போக விட மாட்டார் மோடிஜி. உங்களை உட்கார வச்சது அவரு தான். அது எப்படி சார் கரெக்டா 108, 107 தான் நிற்கிறீங்க? நீங்க இந்த விஷயத்தை கவனிங்க. இந்தியா கூட்டணியில் இவரை வலிமையான ஒரு கூட்டணியா விஜய் அவர்களுடைய சேர்த்து நாங்க கொண்டு போவோம்னு சொல்லக்கூடிய அதே நேரத்துல கரூர்ல 41 பேர் இறந்த அந்த சிபிஐ வழக்கை தீவிரப்படுத்துறாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? எச்சரிக்கையா இருக்கணும். அந்த பக்கம் சாஞ்ச வழக்கு எடுத்துருவோம். இது ஒரு த்ரெட் தான். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட கழகத்தின் மகளிர் பாசறை செயலாளர் வழக்கறிஞர் தோழர் மணியம்மை அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெண்கள் அதிகமாக அந்த பாலியல் தொந்தரவுகளை சிக்கிறாங்க, அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்கு, இதை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு. இதில் குறிப்பாக இனிமேல் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் தொடங்கப்பட்ட அடுத்த நாளே ஸ்ரீவைகுண்டத்தில் தாவேகா, அதாவது விஜய் ரசிகை ஒருவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் அந்த தாவேகா நிர்வாகிகளாலேயே பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானேன், அதில் அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவும் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிலாம் பல்வேறு தகவல்கள் வருது. உதயநிதி அவர்களும் கேள்வி எழுப்புறாரு. முதல் வழக்கே தாவேகா நிர்வாகி மீதா, அது மேலிடம் யார் அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. இன்றைக்கு ஆலந்தூர்ல ஒரு தாவேகா நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த பாலியல் குற்றச்சாட்டுல. எப்படி பாக்குறீங்க? இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை விஜய் ஓபன் பண்ணி தனிமனித ஒழுக்கம்னு பேசியிருந்தாரு. ஆனா அடுத்தடுத்து தாவேகா நிர்வாகிகள் கைதாகிறதா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினாரு? பச்சை பிள்ளை, படிக்கிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற பிள்ளை, வேலை செய்கிற பிள்ளை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை சிஎம் சார். அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை சொல்ல முடியல சிஎம் சார் அப்படின்னு பேசினாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உடனே இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் அமைப்போம்னு சொன்னாரு. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன பேசுறாரு? தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுறாரு. அப்போ எதிர்கட்சியா இருந்த ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியா வந்த ஒரு பேச்சுன்றது எப்படி? அதுவும் தனி மனித ஒழுக்கத்தை பத்தி இவர் பேசலாமான்ற ஒரு பெரிய கேள்விக்குரிய ஒன்று வைக்கலாம். அப்படி நம்ம பேசின ஒன்று அது அவரோட பர்சனல் அப்படின்னு சொல்லுவாங்க. பப்ளிக் லைஃப்னு வந்தவங்களுக்கு யாருக்குமே பர்சனல்ன்றதெல்லாம் கிடையாது. இப்ப அவர் தொடர்பான மனித வாழ்க்கையில நீங்க ஒழுக்கமா இருந்தா எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்க மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டு இத நீங்க சொல்லலாமா சிஎம் சார் தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இது மட்டும் இல்ல சார், தொடர்ச்சியா இந்த விர்ச்சுவல் வேரியர்ஸ் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க. மாண்புமிகு நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் அவங்கள போயிட்டு எப்படி தாக்குதல் நடத்தினாங்க இந்த சமீபத்துல பார்த்தோம். நான் எங்களை போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரிச்சு முகநூல்ல பதிவு போட்டா அதுல திட்டவங்க யாருன்னு பார்த்தா இவங்கள தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிங்கப்பெண் படையே தாவேக கட்சியில நிர்வாகிகளை பாதி பேரை காலி பண்ணிடணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். தனி மனித ஒழுக்க நீங்க மற்றவர்களுக்கு சொல்லி தரதை விட நீங்க முதல்ல கடைபிடிக்கணும். உங்க கட்சியை சேர்ந்தவர்களை கடைபிடிக்கணும். நிதியமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, மரிய வில்சன். அவர் எவ்வளவு தனி ஒழுக்கத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்றது தெரியும். என்னென்னலாம் வீடியோஸ் நம்ம பார்த்தோம்.
ஸோ உங்க கட்சிக்காரங்களுக்கு பதிலா நீங்க அந்த பதிலை சொல்லுங்க. இன்னொன்னு அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, இது மேடம் ஜெயலலிதா மகளிருக்கு இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க காவல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எழுதி கொடுக்குறவங்க சரியா எழுதி கொடுக்க மாட்டாங்களா? அவருக்கு பாவம் அரசியல் தெரியாது, இப்பதான் வந்துக்கிறார். இனிமேல் தான் ஒரு அரசியல் கத்துக்கிட்டு பேசணும். 1972 வந்து இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு முதல் முறையாக பெண்களை காவல்துறையில் பணியமர்த்திய முத்தமிழறிஞர் கலைஞர். வெறும் 22 பெண்களை கொண்டுதான் அந்த காவல் நிலையம் வந்தது. இன்றைக்கு பொன்மையாலாம் நம்ம கண்டுட்டோம். போன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதுக்கான சிறப்புகள்லாம் செய்தாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, திமுக ஆட்சியே திட்டமிட்டு அவங்க செய்த சரித்திர சாதனைகளை மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதீங்க அப்படின்றத சொல்றேன். அப்போ நீங்க சிங்கப்பெண் படை அமைச்சு இன்னைக்கே ஒரு செய்தி வருது. என்னன்னா, அந்த பெண் காவலருடைய செயின் திருடு போயிருக்கிறதா சொல்றாங்க. சிங்கப்பெண்ணுக்கு பாதுகாப்பு எது தெரியுமா? நம்ம கேமரா தான். எங்க போனாலும் கேமராவோட சுத்துறாங்க. அவங்க வந்து யார்கிட்ட போய் பேசுறாங்க? பெண்கள் கிட்ட போய் பேசுறாங்க. பெண்கள் கிட்ட பேசி என்னங்க பிரயோஜனம்? தவறு செய்பவர் யார்? பெண்களா? இந்த ஆட்சி வந்த உடனே எத்தனை விதமான பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்திருக்கு. 10 வயசு குழந்தைய எங்க இந்த குமரபாளையம் கோயம்புத்தூர்ல எந்த அளவுக்கு அந்த குழந்தைய சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு போய் கொடுமைப்படுத்தினாங்க. அந்த குழந்தை இறந்துருச்சு. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அந்த தாயிடம் வந்து சொல்லாம அவங்க குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிறதுல எந்த விதமான அக்கறை இல்லைன்னு சொல்லி இந்த விர்ச்சுவல் வேரியஸை விட்டு அசிங்கமா பேசி குழந்தைய கல்லே காட்டாம எரிச்சிருக்காங்க. அதாவது அதுக்கு அந்த சடங்குலாம் செஞ்சிருக்காங்க. அப்பா மட்டும் இருந்தா போதுமா? 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்க்கு தானே அந்த உரிமை இருக்கும். இதை நம்ம எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். உத்தரப்பிரதேசத்துல இதெல்லாம் நடந்தது. இப்ப தமிழ்நாட்டிலே இதெல்லாம் நடக்குது. தனி மனித ஒழுக்கத்தை பற்றி இப்போ நீங்க பேசுறீங்களே, அப்ப எதிர்கட்சியா இருக்கும் போது அந்த தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசியிருக்க வேண்டியது என்ன? எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் சார்ன்னு பேசுனீங்களே, இப்ப நாங்களும் பேசலாமா? விஜய் சார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எப்ப பாதுகாப்பு கொடுப்பீங்க நாங்களும் கேட்கலாமா? அதை எப்படி பாப்பாரு? இப்ப அடுத்தடுத்து தாவேக்கா நிர்வாகிகள் கைதாகிறத எப்படி பாப்பாரு? நிர்வாகிகளை முதல்ல கைது பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த ஸ்ரீகி வைகுண்டம் பிரச்சனையில கூட அந்த ரசிகை அந்த பெண் நிர்வாகியை தான் கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்க. குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கப்பட்ட அந்த நபர் மீது இது வரைக்கும் இந்த நடவடிக்கை எடுக்கல. காரணம், அவர் மீது நடவடிக்கை எடுத்தா அவருடைய எம்எல்ஏ பதவி பறிவு போகும். ஏற்கனவே இது வந்து அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். அதாவது நம்ம படத்துல இப்ப சொல்ற மாதிரி மாப்பிள்ளை இவர் தாங்க, அவர் போட்டு இருக்க சட்டை எங்களுதுன்ற மாதிரி. அப்ப அன்ஸ்டேபிள் கவர்மெண்டா இருக்கும் போது ஒரு எம்எல்ஏ மீது நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும்? உண்மையிலே நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் சீர்வரிசை கொடுக்கக்கூடிய அண்ணனா நீங்க இருந்தீங்கன்னா, ஸ்ரீவைகுண்டத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீங்க நிவாரணம் தேடி தரணும். அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்கணும்னா உங்க கட்சியினுடைய நிர்வாகி மீது எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க வேணும். இதை நம்ம மட்டும் சொல்ல, உங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி தோழரே பதிவு செஞ்சிருக்காங்க. என்ன நடவடிக்கைன்னு பதில் சொல்லுங்க. அடுத்தடுத்து இந்த தாவேக்கா நிர்வாகிகள் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில இப்போ 3 நாள் பயணமாக டெல்லி போயிருக்கிறாரு விஜய் அவர்கள். அதை எப்படி பாக்குறீங்க? மோடியுடைய இரவு விருந்துல கலந்துருக்கிறாரு. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அப்போ மோடியுடைய இரவு விருந்திலையும் கலந்துருக்கிறாரு. அப்புறம் அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு வந்து முன்னாள் இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து தடை பண்ணி வச்சிருந்தாரு, உள்ள வராதபடி. இப்போ வந்து அதுக்கு கையெழுத்து போட்டிருக்கதா சொல்லப்படுது. முதல்வர் விஜயனுடைய இந்த டெல்லி பயணம் குறித்து உங்களுடைய பார்வை? இல்ல, எல்லாமே பாருங்க சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது, செய்திகள் வந்தபடி இருக்குது. இப்படிதான் இருக்கே தவிர எதுவுமே உறுதியாக நமக்கு செய்தியே கிடையாது. இதற்கு முன்னால் என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு? டெல்லிக்கு ஃப்ளைட்ல ஆனாவுன்னா பறந்து போயிடுறீங்க, ஃப்ளைட்ல போனா மாட்டு வண்டியில போக முடியும், அப்படியெல்லாம் பேசினாரு. ஆனா இப்போ என்ன சொல்றாரு? நிதி ஆயோக்ல முதலமைச்சர் நீங்க போய் கலந்துக்கிட்டீங்கன்னு குற்றச்சாட்டு வச்சுட்டு இவரு தான் வந்து வாண்டடா வண்டியில ஏறி ஃபர்ஸ்ட் ஆள போய் நிற்கிறார். நீங்க ஒரு விஷயத்தை கவனிங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுல ஒன்றிய அரசு கொண்டு வந்த எந்த திட்டத்தையும் ஏத்துக்கல. அதாவது மக்களுக்கு பயன் தராத, நம்முடைய மாநில சுயாட்சிக்கு எதிரான, நம்முடைய சமூக நீதிக்கு எதிரான எந்த திட்டத்தையும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருந்தாலும் கூட நிதி ஆயோக் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கும் போது நம்முடைய முதல்வருக்கு தான் முதல் மரியாதை கொடுத்தாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்கள் பக்கத்துல. அப்படி கடுமையா எதிர்த்த திமுகவுக்கு கொடுத்த மரியாதை என்ன? நான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துல நான் சொன்னது, இவர் வந்து பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்றது. அப்ப நம்ம தேர்தல் பிரச்சாரத்துல அதை பேசணும். இப்ப கண்ணுக்கு எதிராக ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பாக்குறோம். மத்திய அரசோட இணக்கமா இருக்கிற வேண்டிய இடத்துல நம்ம எந்த இடத்துல தவறு இருக்கோம்? ஒன்றிய அரசு, நான் போன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தான் சொல்றேன், இணக்கமாக இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கும்.
எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்து இருக்கிறோம். இப்போ நீங்க ஏன் இதுல நீங்க இன்னொரு விஷயம் கவனிங்க, இந்த பிஎம் ஸ்ரீ விஷயம், அந்த சமஸ்கிருதம் ஹிந்தி இதெல்லாம் வரத்துக்கு தர்மேந்திர பிரதான் என்ன சொன்னாங்க, நாங்க 3000 கோடி தரோம், ஆனா நீங்க கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. சுயமரியாதை உள்ள ஒரு முதலமைச்சர் என்ன சொன்னாரு, 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் நாங்க கையெழுத்து போட மாட்டோம், எங்களுடைய மாணவர்களோட அடுத்த தலைமுறையை நாங்க வந்து கையெழுத்து போட்டு உங்ககிட்ட அடகு வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனா சமீபத்துல என்ன பேட்டி கொடுத்திருந்தாங்க, ஏபிவிபியை சேர்ந்த மாணவர்கள் இவரை போய் பார்த்துட்டு முதலமைச்சர் எங்களுக்கு உறுதி கொடுத்தாரு, இந்த திட்டத்தை பத்தி நாங்க ஆய்வு செய்யறோம், ஆய்வு மேற்கொண்டு சாத்தியக்கூறுகள் என்னன்றதை பார்க்குறோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த கட்சி சார்பாக எந்த ஒரு மறுப்பும் இதுக்கு சொல்லவே இல்லை. அப்போது இனி வந்து பிஎம் ஸ்ரீலேருந்து எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டின் வழியாக வருமோ அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு பயம் நமக்கு இருக்குது. இவர் வந்து நிச்சயமாக பாஜகவினுடைய இன்னொரு பார்த்தா தன்னை வெளியில காட்டுறது வந்து விஜயா இருக்கு, பின்னாடி இருக்கிறது வந்து அது நிச்சயமா பாஜகவா தான் இருக்குது அப்படின்றது இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவுபடுது. மோடி மட்டுமல்ல, இப்ப சோனியா காந்தி, ராகுல் காந்தி, கம்யூனிஸ்டுடைய மூத்த தலைவர் ராஜா அவர்கள் கூட சந்திச்சிருக்கிறாரு. இப்ப இந்தியா கூட்டணியில தாவேக்கா இணைய போகுது, தன்னை வந்து தேசிய கூட்டணியிலும் இணைக்க விஜய் வந்து மும்முரமா இருக்கிறாரு, அடுத்த லெவலுக்கு போறாரு விஜய் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. எப்படி பாக்குறீங்க? அவர் அடுத்த லெவலுக்கு எல்லாம் போக விட மாட்டார் மோடிஜி, உங்களை உட்கார வச்சது அவரு தான். அது எப்படி சார் கரெக்டா 108 107 தான் வந்து நிக்கிறீங்க? நீங்க வந்து கொளத்தூர் தொகுதியில நம்முடைய தளபதி தோல்வி அப்படின்றது இன்றைக்கும் அதுல இருந்து எங்களால மீண்டு வர முடியல. எங்களுடைய வாய் அவரை தான் முதலமைச்சரா இன்றைக்கும் சொல்லுது, எங்களோட மனசு அவரை தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது எப்படி வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி வந்து தோல்வியை தழுவுறாங்க, அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வியை தழுவுறாரு, யாரெல்லாம் இந்தியா கூட்டணியை பலமா கட்டமைச்சாங்களோ அவங்கெல்லாம் தேர்தல் தோல்வியை தான் சந்திச்சு இருக்கிறாங்க. கொள்கையில நம்ம தோல்வி அடையில, அதை இன்னும் நம்ம தீவிரமா கொண்டு போவோம். இப்ப இதுல வந்து நீங்க என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, ஒவ்வொரு திட்டங்களா இது வரது போறது மட்டும் இல்லாம இந்தியா கூட்டணியில டிஎம்கேக்கு சேஞ்சை இவங்க கொண்டு வரலான்ட்டு ராகுல் காந்தி அவங்களுடைய வகைராக்கள் இதை செய்யறாங்க. ஏன் வந்து வட இந்தியாவில் தொடர்ந்து பாஜக வெற்றி பெறுகிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை, காங்கிரஸ் தான் காரணம். அது ராகுல் காந்தியோடைய இந்த மோசமான செயலற்ற திறன், கூட்டணிகளை மதிக்காம முதுகுல குத்துறது அதுக்கு காரணமா இருக்கு. நீங்க இந்த விஷயத்தை கவனிங்க, இந்தியா கூட்டணியில் இவரை வலிமையான ஒரு கூட்டணியா விஜய் அவர்களுடைய சேர்த்து நாங்க கொண்டு போவோம்னு சொல்லக்கூடிய அதே நேரத்துல கரூர்ல 41 பேர் இறந்த அந்த சிபிஐ வழக்கை வந்து தீவிரப்படுத்துறாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க, எச்சரிக்கையா இருக்கணும், அந்த பக்கம் சாஞ்ச வழக்கு எடுத்துருவோம். இது ஒரு த்ரெட்டு தான். இது நம்ம கெடு வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது. நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, மேகதாது அணைய கட்டக்கூடாதுன்னு நம்ம வந்து போராடிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் தெளிவா சொல்றாரு, அதெல்லாம் ஸ்டாலின் அவர்களோட முடிஞ்சு போச்சு, இம்மெச்சூரிட்டி பொலிட்டிஷியன் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்றாரு. இது தமிழ்நாட்டுக்கே அசிங்கம். அப்போ நாங்க மேகதாது அணை கட்டியே தீர்வோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணீர் வரல, விவசாயிகள் என்ன பண்ண போறோம், நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குமா இதுக்கப்புறம், இல்லை எலிக்கறி தானா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். பிஜேபியை தெளிவாக துணிவோடு எதிர்க்கக்கூடிய திறமை அது வந்து இவரிடத்துல இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நன்றி தோழர், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.